மட்டும் மத்திய பாரதிய ஜனதா அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காததை கண்டித்து கரூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே இந்த கண்டன தொடர் முழக்க உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி வருகிறோம். உச்சநீதிமன்றம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டும் திட்டமிட்டு மத்திய அரசு தமிழர் விரோத அரசியலையே செய்து வருகிறது. நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நீரை கொடுக்க மறுக்கிறது. அதே சமயம் எங்களுக்கு இந்த மண்ணிலே தேவையில்லை என்கிற நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களை இந்த மண்ணிலே விதைக்க முயற்சி எடுத்து வருகிறது. இதேபோல் இந்த தூத்துக்குடி மக்கள் 60 நாட்களுக்கு மேலாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதையும் இந்த மாநில அரசு கண்டும் காணாமல் இருந்து வருகிறது. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள 7 கோடி மக்களும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருந்தாலும் இந்த மத்திய அரசு கர்நாடக தேர்தலை மனதில் வைத்தும் பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாற்று பகையை மனதில் வைத்தும் தமிழர்களுக்கு விரோதத்தை விதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இந்த போக்கை மத்திய அரசு தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாங்கள் மத்திய அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தையும் பல்வேறு தொடர் போராட்டங்களையும் நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம். இனி வரும் காலகட்டத்திலே வருகிற மே 3ஆம் தேதி அன்றைக்குள் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய அறிவிப்பை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அந்த 3ஆம் தேதிக்கு உள்ளாவது மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழர்கள் நலனுக்கு சிறிதளவேனும் இந்த மத்திய அரசு செய்ய வேண்டும். இல்லையெனில் நாம் தமிழர் கட்சியினர் இதைவிட வீரியமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துள்ளோம். இருக்கக்கூடிய படித்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உள்ள அரசியலாகத்தான் அது இருக்கிறது. அதை தாண்டி இங்கே நாம் ஒன்றும் பிச்சை கேட்கவில்லை. ஏன்னா இது நம்முடைய உரிமை, ஆற்று நீர் உரிமை என்று உலகம் அளவிற்கு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். பல்லாயிரம் ஆண்டுகளாக சிலப்பதிகாரத்தில் நடந்தாய் வாழி காவிரி என்று பாடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உரிமைக்கு சொந்தக்காரங்க நம்ம. அதனால சிம்பு அவர்கள் ஏதோ இணக்கமாக போய் கொடுக்கலாம் அப்படின்றாரு. அது சரியா இருக்காது. இது நம்முடைய உரிமையை நாம் போராடி பெற வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். ஆகவே அவரிடம் கெஞ்சி கேட்டு நாம் பெறுவது என்பது சரியாக இருக்காது. எல்லாருமே நீங்க செலவு பண்றதுக்கு இல்ல, உங்க புள்ள குட்டிகளை நல்லா வச்சிருக்கணும்ன்ற ஒரே காரணம் தான். அந்த நிலைமைக்கு காரணம் யாரு? அந்த நிலைமைக்கு காரணம் யாரு? நம்ம சரியான ஆளுமையில வந்து இப்போதைக்கு அத்தனை பார்த்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு தெரு மாதிரி ஆயிடுச்சு. விட விடதான் இவ்வளவு தூரம் வந்து தண்ணி இல்லாம போச்சு. அது இல்லாம மரத்தை எல்லாம் வெட்டியாச்சு. இப்ப வெயில் காலம், இப்ப வெயில் காலமே இல்லை. ஆனா இது இப்ப வந்து இது வெயில் காலமே அல்ல, ஏப்ரல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். நாங்க போராடிக்கிறோம், நாங்க தண்ணி வாங்கிக்கிறோம், நாங்க வாங்குறதுலையாவது நீங்க குடிச்சிட்டு கம்மிட்டு வந்துருங்க. எல்லாத்துலயுமே நமக்கு கஷ்டம் தான். இதுலதான் நமக்கு நிறைவா இருக்கு. எதுவுமே நமக்கு கேட்டுல நாளைக்கே தண்ணி வந்துருமான்னு கேட்டா கேட்கல, பதில் சொல்ல மாட்டேங்கிறது. எல்லா கேள்விக்கும் எதிர் கேள்வி இருக்கு. தீர்வு என்ன? அதுதான் வேணும் நமக்கு. சாப்பாட்டு பருக்கையும் தான் 1008 பருக்கை இருக்கும். அதை மண்ணுக்கு பக்கமே நம்ம சிக்கிறோமா இல்லையா? அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். மாற்றம் என்பது சொல்லல, செயல் என்ற நம்மாழ்வாரின் வரிகளுக்கு இணங்கி சரியான வழி கொடுக்க முடியலன்றதான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையும். நம்ம என்ன கேட்டோம், இந்த எதுக்கு இங்க உட்காந்து கட்டிட்டு இருக்கோம்? காவேரி மேலாண்மை வேணும் அப்படிங்கிறது, காவேரிங்கிறது வெளிநாட்டுல இருந்து ஏதோ உள்நாட்டு கொண்டு வரலாம். தலைவர் ஐயா ஆரோக்கிய அவர்கள் கட்டணாடி ஆற்றுவார்.